ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்நெட் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னுடைய முந்தின வீடியோவில் சில ஸ்டாக்ஸ் பற்றி நான் கொடுத்துருந்தேன். அந்த ஒரு 6 ஸ்டாக் நான் கொடுத்தேன். அந்த 6 ஸ்டாக்கும் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி T2க்கு டார்கெட் 2க்கு மேலேயே எல்லாமே அச்சீவ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு 3-4 ஸ்டாக் டார்கெட் 3 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ எந்த மாதிரியான ஸ்டாக் அதை நாம் இந்த வீடியோடைய கடைசியில் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் சம்மந்தமான லைவாக அப்டேட் கூட நான் பண்ணுவேன். ஸோ அதை உங்களுக்கு தெரிஞ்சிக்க இந்த வீடியோடைய பாட்டமில் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னுடைய டெலிகிராம் சேனல் கொடுத்துருப்பேன் லிங்க். ஸோ அதை பயன்படுத்தி கூட நீங்கள் தாராளமாக மார்க்கெட் ரிலேட்டட் கேள்விகள், டவுட்ஸ், பொசிஷன் அதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி இண்டெக்ஸ் போயிடலாம். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது நிஃப்டியோடைய 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. ஸோ நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி 21,935க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுனால ஃபஸ்ட் ஹாஃபில் நம்மளால் அந்த பாயிண்ட்டை கேப்சர் பண்ண முடியல. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஆஃப் த மார்க்கெட்டில் அந்த 935, 940 லெவல் திருப்பி வந்தது. எக்ஸாக்டாக இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸாக இருந்த அந்த இடம் இப்போ சப்போர்ட்டாக மாறி இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நான் சொன்ன அந்த 935, அதாவது 22,035 அந்த 100 புள்ளிகள் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சது. ஸோ கைஸ், அதான் சொல்கிறேன், எப்போவுமே வாட்ச் பண்ணுங்கள், நல்லா லிசன் பண்ணுங்கள், உங்கள் சார்ட்டில் நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ எனக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் நிறைய அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொண்டு வர்றது எனக்கும் என்கரேஜ்மெண்ட் தேவைப்படுது. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, வாட்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டு கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நல்லா இருந்ததுன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எது இருந்தாலும் தாங்கக்கூடிய நபர் தான். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்க்கலாம், நாளைக்கு நிஃப்டி எப்படி ஆகும் என்பதை. ஸோ நிஃப்டியோடைய முக்கியமான பாயிண்ட் எது அப்படின்னா, நிஃப்டி ஒரு 2-3 நாளாக ஒரு ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம், டெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நிறைய தடவை டெஸ்ட் ஆகிருக்கு, பட்டு இதுக்கு பிரேக் ஆக முடியல. ஸோ எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனில் டச் ஆகி ஃபால் வருது. ஸோ இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல் பிரேக் பண்ணால், அதாவது 22,080 லெவல் பிரேக் பண்ணி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள். 50 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் வைங்க. டார்கெட் 40 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் 22,180 லெவல். ஸோ இது ரெண்டாவது டார்கெட். இன்கேஸ் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இல்லை இந்த இடத்துல வந்தாலும் பரவாயில்ல, எங்கே நிற்குது பாருங்கள், அந்த இடத்துல எந்த மாதிரியான பேட்டர்ன் நிஃப்டி ட்ரை பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணலாம். இன்கேஸ் சப்போஸ் டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நெக்லைன் பிரேக் பண்ண உடனே நீங்கள் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் அந்த பாட்டமாக ஸ்டாப் லாஸ் வைங்க. இது எந்த பேட்டர்ன் நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள். டார்கெட் 1:1 அண்ட் 1:2 லெவலில் எக்ஸிட் பண்ணி வெளியே வாங்க. ஸோ நாளைக்கு நிஃப்டியுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட் சப்போர்ட் எது அப்படின்னா இதுதான். ஏன்னா ஆல்ரெடி இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி கூட இங்கே கூட சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சு. ஸோ திருப்பி அதை சப்போர்ட்டாக மாறியிருக்கு. ஸோ அதனால் இதுக்கு கீழே நாளைக்கு, அதாவது 21,940 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணலாம்.
ஸோ செல் பிலோ 21,940 லெவல், ஸ்டாப் லாஸ் வந்து 50 புள்ளிகள், இமீடியட் டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 21,840 லெவல். இது வந்து அல்டிமேட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 46,740க்கு மேலே பேங்க் நிஃப்டி வந்தால் பை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த லெவல் வந்து எது வரைக்கும் ஹை போயிருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக நான் கொடுத்த அந்த 47,000 சைக்கலாஜிக்கல் லெவல் அது எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக அது போயிருக்கு. ஸோ இதில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு நமக்கு வந்து ஒரு 250 ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நாம் பேங்க் நிஃப்டியில் கேப்சர் பண்ணோம். ஸோ நாளைக்கு முக்கியமான புள்ளிகள் எது அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபால் ஆகி அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி வந்து சைட் வேஸாக தான் ட்ராவல் ஆகிருக்கு. அந்த அளவுக்கு மூமெண்ட் இல்லை. ஸோ அதனால் இந்த ஜோன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனாக நீங்கள் நாளைக்கு ட்ரேடுக்கு பார்க்கலாம். ஸோ 46,780 லெவலுக்கு மேலே பிரேக் பண்ணி, அதாவது ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகி இந்த இடத்த பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பை பண்ணுங்கள். இந்த டார்கெட்டை மனசில் வச்சுக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் ஆஸ் யூஷுவல் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 47,050 லெவல், அது வரைக்கும் நாம் எய்ம் பண்ணலாம். இப்போ சப்போஸ் நிஃப்டியுடைய இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் எது அப்படின்னா 46,570 லெவல். நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, அதாவது 46,570 பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டிலில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணுங்கள். இமீடியட் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ், அல்டிமேட் டார்கெட் வந்து 46,300 லெவல். ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் நாளைக்கு இன்டர்டே பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துட்டு என்னுடைய முந்தின வீடியோவில் கொடுத்த சில விஷயங்களை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து குஜராத் கேஸ். ஸோ குஜராத் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து இந்த ஸ்டாக் சப்போர்ட் பண்ணுறது, அதாவது டெஸ்ட் பண்ணி கீழே வருது. ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நாளைக்கு இந்த ரெண்டு லெவலையும் பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். பை அபவ் 531, ஸ்டாப் லாஸ் 523, டார்கெட் 515, 541 அண்ட் 550. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஐஓசி. ஸோ ஐஓசி கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இது ஃபார்ம் ஆகிருக்கு. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி இது பிரேக் ஆகிருக்கு. நாளைக்கு திருப்பியும் அந்த 162 லெவல் வந்தால் தாராளமாக பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 159, டார்கெட் 164.50, 167 அண்ட் 170. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம போயிடலாம், சிப்லா. ஸோ சிப்லா கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது இதை வந்து இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நெக்லைன். இந்த நெக்லைன் பிரேக் பண்ணோம்னா பை பண்ணுங்க. பை அபவ் 1455, ஸ்டாப் லாஸ் 1440, டார்கெட் 1463, 1475, 1495. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் போயிடலாம், பாரதி ஏர்டெல்லு. ஸோ பாரதி ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல். நிறைய தடவை இந்த இடத்துல டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகாமல் புல் பேக் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா செல் பண்ணுங்கள். செல் பில்லோ 1213, ஸ்டாப் லாஸ் 1225, டார்கெட் வந்து 1205, 1195 அண்ட் 1185. இப்போ அடுத்த ஸ்டாக் நம்ம பார்க்கலாம், எம்ஃபசிஸ். ஸோ எம்ஃபசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பிரேக் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஒரு ஹாரிசான்டல் மைனர் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த லெவல் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். பை அபவ் 2455, ஸ்டாப் லாஸ் வந்து 2420, டார்கெட் 2468, 2485 அண்ட் 2510. ஸோ இன்றைக்கி கொடுத்த ஸ்டாக் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் அந்த 5 ஸ்டாக் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். ஸோ நேற்று கொடுத்த ஸ்டாக் இப்போ நம்ம வந்து ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஸோ நேற்று ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் கொடுத்தேன் அப்படின்னா
HPCL கொடுத்துருந்தேன், ஹிந்த் பெட்ரோ. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் 457க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. 458 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை பாருங்கள் 474 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதிலே ஹிந்து பெட்ரோல்லே வந்து ஒரு 14 புள்ளிகள் ஈஸியாக நாம் கேப்சர் பண்ணோம். அதை தொடர்ந்து மணப்புரம் நான் கொடுத்துருந்தேன். ஸோ மணப்புரம் ஃபைனான்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா 169க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். 16 இந்த 3 டார்கெட் கொடுத்தேன். ஸோ ஹை வந்து 173 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் ஒரு 4 புள்ளிகள் நாம் கேப்சர் பண்ண முடிஞ்சது. அப்புறம் கான்கோர் ஒரு சூப்பரான ஒரு ஜாக்பாட் ஸ்டாக்கு இன்றைக்கி இது. ஸோ இதை வந்து நான் 844க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஹை லோ வந்து பார்த்திங்கன்னா 846 தான் வந்ததுக்கு. அங்கேருந்து இது வரைக்கும் போயிருக்குன்னா 877 வரைக்கும் போயிருக்கு. ஸோ என்னுடைய டார்கெட்லேருந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஸோ இதில் வந்து சூப்பராக ஒரு 30 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் கேன் பேங்க் சொல்லியிருந்தேன். கேன் பேங்க் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு கால் 556 மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். இந்த 3 டார்கெட்டுக்கு, இந்த 3 டார்கெட்டில் 2 டார்கெட் தான் அச்சீவ் ஆகிருக்கு. 68 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம ஒரு 10 புள்ளிகள் பார்த்தோம். அப்புறம் DLF அனதர் ஜாக்பாட் காலு. இதுவும் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 830க்கு மேலே பை பண்ண சொன்னேன். ஆனால் லோ பார்த்தீங்கன்னா 834 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாங்கினா கூட, அதாவது 834 நீங்கள் வாங்கினா கூட 835 வாங்கினா கூட 855 வரைக்கும் போயிருக்கு. சாரி 859 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதிலே வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நாம் கேப்சர் பண்ணியிருக்க முடிஞ்சது. ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெல். ஸோ இதுவும் நான் வந்து 169க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். சாரி 188க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். பட் இது லோவே பார்த்தீங்கன்னா 190. ஆனால் அதுக்கப்புறம் எங்கே வரைக்கும் போயிடுச்சு பாருங்கள், 197.50 வரைக்கும். ஸோ என்னுடைய ஃபைனல் டார்கெட்டுக்கு மேலேயே இது போயிருக்கு. இதில் வந்து ஒரு 7 புள்ளிகள் ஈஸியாக நம்ம கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் தால்மியா பாரத் கூட நான் சொல்லியிருந்தேன் இன்ட்ரேடேக்காக. எல்லாமே இன்ட்ரேடே கால்ஸ் தான். 1895க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஆனால் லோ வந்து 1898 லோ வந்தது. ஸோ அந்த இடம் கிட்ட ஒரு 2 ரூபா 3 ரூபா முன்ன பின்ன வாங்கினா கூட ஹை பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுலேயும் ஒரு சூப்பரான ஒரு 21 பாயிண்ட்ஸ், இது 24 பாயிண்ட்ஸ் நாம் இதில் கேப்சர் பண்ணோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் போன வீடியோவில் கொடுத்த சில ஸ்டாக்ஸு. ஸோ உண்மையிலேயே நல்ல மார்க்கெட்டில் சூப்பராக பண்ணுறீங்க நான் நம்புகிறேன். ஸோ மேலும் இது மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ் வந்து நான் எப்போவுமே கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் சைட்லேருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு, அதாவது இன்டர்நெட் ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.